ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் உங்கள் மனப்பிரபா லைஃப் ஜெர்னி வித் சாய்மா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஐ எம் ப்ரெக்னென்ட். எத்தனை மாதம் அண்ட் எதுக்காக வந்து இது ஒரு 10 நாளாக வீடியோ போடல. அண்ட் மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், எனக்கே என்னன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ கன்சீவாக இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்க, ஆக்சுவலி இது வந்து நான் எப்போ டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எனக்கு தெரியல எந்த அளவுக்கு என்னால் புரிய வைக்க முடியும் எனக்கு தெரியல. பட் நான் வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ரெக்னென்சி வந்து பிளான்டு ப்ரெக்னென்சிலாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து எங்களுக்கு பிளானே இல்லை. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணுறோம், நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிறோன்ற ஐடியா தான் இருந்தோம். பட் அப்படி இந்த சமுதாயம், இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் நம்மளை இருக்க விட மாட்டாங்க. ஸோ நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்காது, யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னால், அந்த மாதிரிலாம் இது என்னமோ ரூமரை கிளப்பி எங்களுக்கே வந்து அந்த இது வந்துடுச்சு. ஓ, அதனால தான் நம்மளுக்கு குழந்தையே பிறக்காதோ அப்படின்னு நாங்களே திங்க் பண்ணி, அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஓவுலேஷன் டேலாம் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு பாப்பா பிறந்தா. ஸோ பாப்பாவோடைய ஆக்சுவலி நான் வந்து ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இதை பற்றி பேசுகிறேன், இந்த ப்ரெக்னன்சியை பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேபியாக இருந்திருக்க வாய்ப்பு. ஸோ இதுதான் எங்களுடைய அன்பிளான்டு பேபி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு 1 வீக் கழிச்சு நான் வந்து பீரியட் ஆகணும். ஆனால் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு திக் இருக்கும்ல, நம்ம கோவிலுக்கு வேற போகிறோம், என்னதான் வந்து இந்த பீரியட் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுனாலும் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினை வச்சுக்கிட்டு நம்மளால அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா, அப்படிதான் என் மைண்டில். பீரியட் இருக்குது அதனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன்லாம் கிடையாது. எனக்கான பயம் என்னென்னா, பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 3 நாள் வந்து பீரியட் கிராம்ப் பெயின் வரும், அடியில் வந்து வலிக்கும், ஒரு மாதிரி இழுக்கும், ஒரு மாதிரி அண்ணியன்றமோ அம்பி மாதிரிலாம் நான் ஆவேன். ஸோ அதனால எனக்கு அதை நான் வந்து எப்படி ஓகேவா இருக்குமா, பட்டு வேற கூட்டிகிட்டு போகிறோம், ஆனால் காரில் போனதுனால ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் நாங்கள் கோவிலுக்கே போயிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து பீரியடே ஆகலை. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இது, ஏன் நம்ம இன்னும் பீரியட் ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த 31 டே சைக்கிள் எனக்கு போன மாதம் 25ஆம் தேதி வந்தேன்னா இந்த மாதம் 26ஆம் தேதிலாம் நான் வந்துடணும். ஆனால் நான் லாஸ்ட்டாக வந்து June 24 வந்து எனக்கு பீரியட் ஆச்சு. பட் நான் எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் வந்து 25ன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியல 24ஆ 25ஆன்னு தெரியல. சரி, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போட்டோம் சொல்லிட்டு நான் 25 தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து June 25 வந்து நான் பீரியட் ஆனேன். July 25 எனக்கு பீரியட் வரலன்னொடனே என் மைண்டில் இல்லை, என் மண்டக்குள்ளே யாரோ உட்காந்துக்கிட்டு நீ வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணு, நீ ப்ரெக்னென்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிற மாதிரியே ஒரு இது. எனக்கும் படபடப்பாக இருக்குது, என்னடா இது இப்படி நம்மளுக்கு தோணுது, நம்மளுக்கு ஏன் இது தோணுது ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். 25ஆம் தேதி நான் வச்சேன்னா எனக்கு 25 வரல. ஆனால் நான் இன்னைக்கு செக் பண்ணல. மறுநாள் காலையில் சரி காலையில் எடுத்தால் தானே கரெக்டாக காட்டும் அப்படி சொல்லிட்டு காலையில் எழுந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பயம், மேபி இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. நீங்கள் நினைக்கலாம் இருந்துருச்சுன்னா ஹாப்பியாக எடுத்துக்க வேண்டியதுன்னு அப்படின்ட்டு. பட் செகண்ட் பேபி யாருமே வந்து எனக்கு தெரியல ஈஸியாக வந்து இந்த மாதிரி எடுத்துப்பாங்களான்னு. எனக்கு 3 வயசு ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பயம், இப்போ நம்மளுக்கு பேபி வேணாம், ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணல அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1:30 மணி போல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டெஸ்டட். ஏன்னா என் அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க ஹாலில், பிரபா உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்கு, இவங்க யார்கிட்டையும் சொல்லாத, நீ போய் பாருன்ட்டு. ஸோ நான் அதான் அந்த June 26 போயிட்டு செக் பண்ணுறேன். இதுதான் அந்த செக் பண்ண கார்டு. ஆக்சுவலி 2 கோடு காமிச்சிருச்சு. எனக்கு ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, அப்போவே வந்து பிரபா கிட்ட வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து என்னால் இதில் அட்டாச் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டேன். அதில் எனக்கு ஒரு சிரிப்பு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி வந்து அவ்வளோ கஷ்டம். வாந்தி மயக்கம், எழுந்திருக்கவே முடியாது பெட்லேருந்து. காலையில் எழுந்ததுலேருந்து
ஃபுல் டே வாந்தியில் தான் இருப்பேன். தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு எழுந்து வாந்தி எடுப்பேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் அது ஒரு பயம், பெரிய பயம். அண்ட் இன்னொரு குழந்தைய இப்போ தான் நான் பாப்பாவுக்கு ஒரு 6 months தான் ஆகுது. என்னுடைய அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷனுக்காக நான் வந்து ஒரு 6-7 months ஆகுது. இப்போ தான் பிரெஸ்ட் ஃபீடே விட்டா. நான் வந்து கொடுக்கக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை அது கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு ஒரு 3 நாள் தான் ஆச்சு. ஃபீடிங் வந்து எப்படி ஈஸியாக நான் வந்து முடித்தேன் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது நான் அதை பற்றி கொஞ்சம் இதில் சொன்னேன்னா அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக என்னால் வந்து இந்த வீடியோ கவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த பேபி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 days அப்படி இருந்துச்சு. வேண்டாம் வேண்டாம் லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 week கழிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி ப்ரெக்னன்சி கார்டில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு சொன்னேன். பட் நான் வந்து பேபி வேணான்றதுக்காகலாம் போகல. ஃபஸ்ட்டு 3 days அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ ஃபர்தராக பார்த்து போவோம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அங்கே போனால் ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கல. ஹெச்சிஜி எவ்வளோ இருக்குது அதெல்லாம் பார்க்கலாங்க. நேராக ஸ்கேன் தான் பார்த்தாங்க. ஸ்கேனில் பேபி இல்லை, நீங்கள் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, மேபி அப்படி இருக்குது அப்படின்னா இன்னொரு 1 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. சாரி, இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மாதிரி மைண்டே இதாகிடுச்சு. என்னடா இது, நம்ம வந்து ஒரு 3 நாள் அப்படி இருந்தோம், இப்போ வந்து அதனால தான் பேபி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லாமல் போச்சுன்னா எனக்கு பீரியட் வரணும், ஆனால் எனக்கு பீரியட் வரல. ஸோ எனக்கு வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, மேபி அது ஃபார்ம் ஆகிறதுக்கு, அது தெரியறதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் போல், அதனால நம்மளை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் இந்த நாசியா, காலையில் ப்ரெஷ்ஷாக வாயில் வச்சோடனே காமிட்டிக்கிட்டு வர்றது இல்லை, வாந்தி 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 வாந்தி. இப்போ வரைக்குமே ஸ்டில், இப்போது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாந்தி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாந்தி வாந்தி வாந்தின்ட்டு அது ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படா அந்த 2 வாரம் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த 2 வாரம் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்னால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். வெனஸ்டே அன்னைக்கு 10:30 மணி ஹாஸ்பிட்டல் போனால் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் வழியாகவும் ஏற்றினாங்க, அப்புறம் ஐவியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோடனே உங்களுக்கு ஏதோ கர்வ்டாக தெரியுது, கர்ப்பப்பையில் குழந்தையா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 week கழிச்சு திருப்பி வாங்க, ஹார்ட் பீட்டெல்லாம் வந்திருக்கும், நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு ஹார்ட் பீட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமுக்கு 8 weeksக்கு 7.5 week, ஸோ 8 weeksக்கு வந்து எனக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும். ஆனால் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில் இருக்கவங்க வேற பயமுறுத்திட்டாங்க. குழந்தை வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பிறக்காது, ஏதோ ஒரு அன்ஹெல்த்தியாக தான் ஒரு குழந்தை உங்களுக்கு வந்து பிறக்கும். நீங்கள் வந்து பெட்டர் வெளியில் வந்து கிளினிக்கை பாருங்கள், வெளியில் ஏதாச்சும் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஏன்னா நான் போனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் வந்து வெளியில் பாருங்கன்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கிறுக்கு எனக்கு சொல்லி அனுப்பி, நான் போயிட்டு அடுத்த நாள் வந்து பயந்துட்டு கிளினிக் போனேன். கிளினிக் போயிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த பேபி வேண்டாம். ஏன்னா நான் அந்த நைட்டு மட்டும் முடிவு பண்ண ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு தான் முடிவுகள்லாம் வந்து டப்புன்னு மாற்றுறதுக்கான மூளை கொடுத்துருக்கானவன் மாற்றிட்டேன். எனக்கு வந்து இந்த குழந்தை வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஸ்டில் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் நான் வாந்தி எடுத்துகிட்டே தான் இருந்தேன். அந்த வாந்தி நின்றுன்னு எனக்கு மோட்டிவேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது நிற்கவே இல்லை. என்ன டேப்லெட்ஸ் போட்டாலும், என்ன பண்ணாலும் எனக்கு நிற்கல. அதனால இதுக்கும் அப்படி தான் இருக்கும். என்னால் இப்போதைக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஃபினான்ஷியலாக என்ன பார்த்துக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம், நான் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணி அடுத்த நாள் கிளினிக் போகிறேன். பிரபா அப்பயும் சொல்கிறான், என்ன கன்வின்ஸ் பண்ணுறான், பேபிக்கும் உனக்கு இப்படி தானே இருந்துச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு. அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஃபர்ஸ்ட் பேபிக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நீ கன்சர்ன் பண்ணி, ஐயோ ஃபர்ஸ்ட் பேபிக்கும் அவளுக்கு அப்படி தான் இருந்துச்சு, ஸோ த்ரூ அவுட் இந்த ப்ரெக்னன்சி அவளுக்கு இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினச்சி அவன் ஃபீல் பண்ணணும். நான் ஃபீல் பண்ணல.
இப்படி தானே இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த இடத்துல நான் எடுத்த முடிவு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் என்னுடைய முடிவுக்கு வந்து பலத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போனால் அந்த மேம் வந்து இல்லை. ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு 1/2 hour உட்காந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. வந்து ஃபஸ்ட்டு திட்டினாங்க, உங்களுக்கு பேபியே வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைய அபார்ட் பண்ணுறது கரெக்டு. ஆனால் இப்போ எனக்கு பேபி வேணாம், ஃப்யூச்சரில் பெற்றுப்பேன்னு சொல்கிறது, அப்போ இப்போவே பெற்றுக்கோங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பெற்றுக்கிட்டு ஃபர்தராக என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள், ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணுங்க, வேற அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த பேபி வேணான்றதுக்கு கரெக்டான ரீசன் வேணும். ஹஸ்பண்ட் வேணுன்றாரு, நீங்கள் வேணான்றீங்க, உங்களுக்கே ஆக்சுவலி டபுள் மைண்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக வரல, உங்களுக்கு இப்போ என்ன வாந்தி அதிகமாக வந்துட்டு இருக்கு, அதை நிறுத்தணும், அவ்வளோதானே, அதை நிறுத்திடலாம், டேப்லெட் கொடுக்குறேன் போடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. அண்டு இல்லை வீட்டுக்கு போயிட்டு நல்ல முடிவாக எடுத்துக்கிட்டு எனக்கு விசிபிளாக ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க, எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், ஸ்கேன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ விசிபிளாக எனக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அடித்து சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் டபுள் மைண்டாக இருக்கீங்க, ஓகேங்களா, உங்களுக்கு குழந்தையே வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், இந்த குழந்தை வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, யூ மே கோ அப்படின்ட்டாங்க. வெளில வந்து திருப்பி எனக்கு ஒரு கோவம், என்னடா இது நடக்கலை அப்படி சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலை நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த போன வெனஸ்டே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஸோ வந்து பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு. ஹார்ட் பீட் வந்துருச்சுன்றதை தாண்டி ஹார்ட் பீட் வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், பேபி ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போயிட்டு 2 வாரம் கழிச்சு வாங்க, ஃபோலிக் ஆசிட் மட்டும் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. எனக்கு ஏன் வந்து இந்த பேபி வந்து இப்படி இருக்குது இல்லை இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்காதது தான். ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து குழந்தைய வந்து மல்டிப்ளாக சீக்கிரமாக வளர வைக்கிறது தான். ஸோ அது வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க, குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 month பிஃபோராகவே கொடுப்பாங்க. ஸோ அது எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன டைமுக்கு எது வரணுமோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பாப்பாவுக்கு வந்து 6-7 வீக்லேயே வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு. ஸோ அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது எனக்கு பிளான்டு இல்லைல்ல, ஸோ அதனால எனக்கு வரல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக இப்போது இதுலேருந்து சரி ஓகே. அண்ட் இப்போ நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்னா, குழந்தை பெற்றுக்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். எப்பயுமே வந்து யாருக்குமே வந்து ஒரு குழந்தைய அழிக்கணும், ஒரு குழந்தை வேணான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஸ்டோரியை கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து புரியும். ஏன்னா நானே நிறைய பேர் தப்பாக தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என் பையன் வந்து 5வது பையன், இதுக்கு முன்னாடி நான் இத்தனை அபார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் அவன் 2வது பையனாக தான் இருப்பான். ஸோ 3 அபார்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா வறுமை கோட்டின் கீழே இருக்கிறதுனால என்னால் அந்த குழந்தைய பெற்று, நானே ஒரு சின்ன பொண்ணு, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இதை வளர்க்க முடியுமா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வந்துருச்சு, வளர்க்க வேண்டியதானே, இப்படி தான் நானுமே யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் எனக்கு அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது தான் அது வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகுது. லைக் ஓகே நம்மளால, ஏன்னா இப்போதான் நான் சொல்கிற மாதிரி பாப்பாவுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட்லாம் விட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆன் ஆகி நானும் பாப்பாவும் ஒரு மாதிரி இருக்கும். அவளுக்கு எங்கே வந்து பாசம் குறைஞ்சிருப்போம். இப்போ கூட எனக்கு வந்து பெரிய பயம் அதுதான். எனக்கு என்ன பார்த்துக்க முடியலனாலும் நான் அதை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்து அவளை வந்து நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ இப்போயுமே எனக்கு வந்து சுத்தமாக முடியல, வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், மயக்கம் வருது, எல்லாமே ஓகே. பட் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குற டைமுக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னா நான் சும்மா பெட்டில் படுத்து அழுதுட்டு இருப்பேன். அவளுக்கு யாருமே சாப்பாடு கொடுக்கல, ஏன்னா அவள் யார்கிட்டையுமே சாப்பாடு வாங்க மாட்டா. ஈவன் பிரபா சாப்பாடு கொடுத்தாலே இல்லை வேணாம் அப்படி சொல்லுவான். அப்போ பிரபா என்ன பண்ணுவான்னா, லைக் ஏய் அப்படி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், ஏன்னு சொல்கிறான் அவன், அது கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அஸ்வினி பேசணும் அது கண்ணு கலங்குது. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபியை நல்லா பார்த்துக்கணுன்றதுனால எனக்கு செகண்ட் பேபி வேணான்னு தோணுச்சு ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த பேபியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவளை நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவனோ, சின்ன குழந்தை தான், அவளுக்கு ஹர்ட்னா என்னன்னு தெரியாது. நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, அவள் பாட்டுக்கிட்டு வளருவா, அவள் பாட்டுக்கிட்டு வளருவா, என் கூட வளரட்டும், நான் வளர்க்கணும், என் கூட இருந்து அப்படி தான் நான் அவளை வளர்க்கணும். அவள் பாட்டுக்கிட்டு வளருவான்னா அப்போ நான் எதுக்கு? ஸோ எனக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. ஸோ இதுதான் என்னுடைய த்ரூ அவுட் இந்த 1 month
இப்படி தான் போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு 25 வந்துச்சுன்னா எனக்கு 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோ உங்களை வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பாப்பா பற்றியான நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் வந்து இப்போதைக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன், ஏன்னா எனக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். ஜூஸ் போட்டு குடித்தேன். அந்த ஜூஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், நிறையலாம் இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி மீலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்லாம், ஸோ எது ஹெல்த்தி, அது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போது இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க நல்ல ஹாஸ்பிட்டல் தி பெஸ்ட்டு வந்து டெலிவரி, நீங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு, அதை பற்றிலாம் நான் வந்து ஃபுல் டீட்டெயில் சர்ச் பண்ணி நானும் போய் தெரிஞ்சு நான் வந்து எங்கே குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே த்ரூ அவுட் இந்த ஒரு 9 months நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து இனி வர வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.